இருந்தாலும் சார் விதி வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஏம்மா நம்ம அதுவும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லம்மா இல்லையா? அதுவும் இருக்கட்டும்மா. ம், அதுக்கு பிறகும் அதையும் மீறி கொஞ்சம் உற்சாகத்தோடு நீ உழைச்சேன்னா, ம். சொற்ப நன்மை கிடைக்கும்ல. அந்த சொற்ப நன்மையா கிடைக்கட்டுமே! இருந்தாலும் எண்டிங் வந்து நமக்கு என்ன நடக்க போகுது அதானே சார் இல்ல நடக்க அது போகுது. அந்த அளவுக்கு நீ டீப்பாலாம் போ வேணாம்ப்பா. ம், ஏன்னு சொன்னா சரி, ம், எந்த அளவுக்கு மங்களமா பேசுறோம், எந்த அளவுக்கு நல்லது ம், செய்றோம், எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறத ம், பார்க்கணும். ம். படிப்படியா தான் போணும். அதெல்லாம் விட்டுடுவோம். புரியுது. கொஞ்சம் நன்மையும் இருக்கு. ம், மனசு ஒருங்கிணைத்தல், வேறு வழியில சிந்திக்காம கொஞ்சம் சந்தோஷம், ஒரு நம்பிக்கை இதெல்லாம் அவசியம் தேவை. ம், அவசியம் தேவை. இது பல நன்மைகளை செய்யும். அதனால இப்போ பரிகாரத்துக்கு நான் முழு ஆதரவு குடுக்கலங்கிறது நான் இதுவரை கற்ற கல்வி, பெற்ற அனுபவம். ம், ம். ஆனால் நடைமுறையில மக்களுக்கு எது நல்லது, எது இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல சொல்றது பரிகாரம் ஓகே. வேணும். ம், ம், இதுதான் என்னுடைய முடிவுமா. ம். சரி.